arithmetic progressல find the general term அப்படிங்கிற சம் நடத்த போறோம். அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா given 7th term -1, 16th term 17, tn அப்படிங்கறத general term வந்து கேக்குறாங்க. முதல்ல இதுல ஃபார்முலா எழுதிக்கலாம். tn equal to a plus n minus 1 into d. இதுதான் நம்ம வந்து பார்க்க போற சம்முடைய ஃபார்முலா. மெமரி பண்ணிக்கோங்க. tn equal to a plus n minus 1 into d. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல t1 t2 t3 t4 k வந்து tn அப்படிங்கிறது இப்போ என்ன டேர்ம்னு கேக்குறாங்க. இப்போ t1 அப்படிங்கிறது வந்து a, t2ங்கிறது வந்து a plus d, t3ங்கிறது a plus 2d. அப்படியே ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கிறோம். இதே மெத்தட்ல நல்லா பார்த்துக்கோ. t1னா a, t2னா 1d அப்படிங்கிறத a plus d ன்னு சொல்றோம். t3னா a plus 2d, t4னா a plus 3d. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து t7 அப்படிங்கும்போது a plus 7 minus 1 into d equal to minus 1. அப்போ t7 அப்படிங்கிறது வந்து a plus 7 minus 1 6d equal to minus 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஷார்ட்கட்லயே அதை சொல்லலாம். 7th term அப்படிங்கும்போது 6d வரும். 16th term அப்படிங்கும்போது என்ன வரும்னா 15d வரும். அதனால டைரக்டாவே எழுதிக்கலாம். t16 equal to a plus 15d equal to 17 அப்படியே எழுதலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இதுலயே பெரிய ஈக்குவேஷன் எதுவும் அதுதான் பார்க்கணும். அப்போ a plus 15d செகண்ட் ஈக்குவேஷன் தான் பெருசு. இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் சின்ன ஈக்குவேஷன் வந்து a plus 60 equal to minus 1. இது வந்து செகண்ட் நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் a plus 15d equal to 17. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a plus 6d equal to minus 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எப்பவுமே சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது பிளஸ் ஏனா மைனஸ், பிளஸ்னா மைனஸ், இங்க மைனஸ்னா பிளஸ். இப்போ என்ன பண்ணோம்? பிளஸ் ஏவும் மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். 15d இருந்து 6d போச்சுன்னா 15d 6d போச்சுன்னா 9d ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணதில் ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். 17 + 1 18. அப்போ therefore d equal to 18. இந்த 9 அந்த சைடு டிவைட் ஆகும்போது by 9 கேன்சல் பண்ணா 2. therefore d equal to 2. இப்போ d வந்து தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த என்ன பண்ணணும்னா d equal to 2 வந்து எது ஈஸியான ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ d equal to 2 கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a plus 6d equal to minus 1. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ a தெரியாது நமக்கு, plus 6d வந்து தெரியும் 2 equal to minus 1. அப்போ a plus 12, 6 into 2 12 equal to minus 1. இந்த 12 அந்த சைடு போச்சுன்னா minus 12 ஆகும். அப்போ a equal to minus 1 minus 12 equal to minus 13. அப்போ a-வும் தெரிஞ்சாச்சு, minus 13. a தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி d-யும் 2ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு tn இப்போ நம்ம ஜெனரல் டேர்ம் a equal to 13 கண்டுபிடிச்சாச்சு, d equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜெனரல் டேர்முக்கு போயிடலாம். tn n தான் கண்டுபிடிக்க தெரியாது நமக்கு, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். tn equal to a plus n minus 1 into d. இதுதான் போட போகிறோம். இப்போ tn equal to a வந்து minus 13 plus n minus 1 தெரியாது, d வந்து 2. இப்போ minus 13 plus இது இன்ட்டு பண்ணணும் 2ஆல். அப்போ 2n, இது 2ஆல் இன்ட்டு பண்ணும்போது minus 2. இப்போ இங்கே minus 13 minus 2 வந்து நம்பர்ஸுங்கனால இந்த 2n அப்படியே எழுதிக்கோங்க. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 15. அப்போ tn equal to minus அந்த 2n minus 15ங்கிறது தான் ஆன்சர். இதுதான் வந்து ஜெனரல் டேர்ம். அவ்வளோதான்.